அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அன்பான தோழிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைத்துல் ஹிக்மா அகாடமி பெண்களுக்கான தாவா தளம், கல்வி கற்கும் களம். இன்றைய திக்ர் தஸ்பீஹ் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய எளிமையான திக்ர். புகாரி அப்படின்ற ஹதீத் கிரந்தத்தில் 3705வது ஹதீதாகவும், முஸ்லீம் அப்படின்ற ஹதீத் கிரந்தத்தில் 2727வது ஹதீதாகவும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு அழகிய சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் தந்தையோட வீட்டிற்கு போகிறாங்க. அங்கே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வராங்க, தந்தை வந்தால் சொல்லுங்கள், எனக்கு வேலைகள் அதிகமாக செய்து மாவுகளெல்லாம் அரைத்து கைகள் காப்பு காய்ச்சி போயிருக்கு. எனக்கு ஒரு வேலையால் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், இலகுவாக இருக்கும் வேலைகளை செய்வதற்கு. அந்த நேரம்தான் போரில் வென்ற கனிமத்துடைய பொருட்களும் அடிமைகளும் வந்திருந்தாங்க அப்படின்றது கேள்விப்பட்டு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்த உடனே இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்துட்டு போனாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இதை அறிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் படுக்கையை விரித்து படுக்க தயாரான நிலையில் இருக்காங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ அமருங்க அப்படின்னு செய்கையை காட்டிட்டு இருவருக்கும் இடையில் மத்தியில் மிக மிக நெருக்கமாக போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்றாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் கற்றுக் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை தினமும் உறங்குவதற்கு முன்பு ஓதுங்கள். இது உங்களுடைய களைப்புகளை தீர்க்கும். நீங்கள் கேட்ட அந்த வேலையாளை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீதை அறிவிக்கும் போது சொல்கிறாங்க, எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை கற்றுக் கொடுத்தாங்களோ அன்றிலிருந்து நான் இரவில் தூங்குவதற்கு முன்பு இதை ஓதுவதிலிருந்து நான் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்க கேட்குறாங்க, ஜபல் யுத்தம், சிஃபின் யுத்தம் வரும்போது கூட விட்டதில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆமாம், அந்த யுத்தத்தில் கூட நான் விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வெகுமதியான ஒரு அழகிய சிறந்த திக்ர். நாமும் தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பு இந்த திக்ரை ஓதி நன்மைகளை பெறுவோமாக. அது மட்டும் இல்லை, ஐவேளை ஃபர்தான தொழுகை தொழுது முடித்த பிறகும் இந்த திக்ரை ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதி பயன்பெறக்கூடிய சாலிஹான பெண்மணிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ரொப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்.